Hi viewers, welcome to my channel Education Corner. நம்ம இன்னைக்கு ஆனுவல் லீவ் விஷுவலைசேஷனில் சப்ராக்ஷன் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? சப்ராக்ஷன்னா என்னென்னு உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. சப்ராக்ஷனோட டெஃபினேஷன் என்ன? Subtraction means taking away something from the whole. ஓகேவா? இதான் டெஃபினேஷன். Subtraction means taking away something from the whole. ஹோல் நம்பர்லேருந்து ஒரு நம்பரை வந்து டேக் பண்ணுறது தான் சப்ராக்ஷன் மீனிங். ஓகேவா? அதோட சைன் என்ன? சைன் ஃபார் சப்ராக்ஷன் வந்து மைனஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை எப்படி ரீட் பண்ணுவோம்? இட் இஸ் ரீட் அஸ் மைனஸ்னு ரீட் பண்ணுவோம். ஓகே, சம் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். 506 minus 304 இதை மைனஸ் பண்ணும். ஓகேவா? இந்த நார்மலாக நம்ம எப்படி மைனஸ் பண்ணுவோம்? நார்மல் சப்ராக்ஷன் மெத்தடில் 6ல் 4 போச்சுன்னா 2, 0 0 0 தான். 5ல் 3 போச்சுன்னா 2. ஸோ 202 இஸ் த ஆன்சர். ஓகேவா? இப்போது இந்த நம்பரில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் ஹோல் நம்பர் இல்லையா, அந்த நம்பரை என்னன்னு ரீட் பண்ணணும்னா மைனியூஎண்ட். ஓகேவா? MINUEND மைனியூஎண்ட்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்பர் 3 டிஜிட் நம்பர் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த நம்பரை என்னன்னு சொல்லணும்னா இட் இஸ் கால்டு மைனியூஎண்ட். டு டேக் அப் த நம்பர், எந்த நம்பரை நம்ம எடுக்கிறோமோ அந்த நம்பருக்கு என்ன சொல்லணும்னா சப்ராஹெண்ட். இந்த ஹோல் நம்பர்லேருந்து சப்ராக்ஷன் தானே பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் கால்டு சப்ராஹெண்ட். ஓகேவா? SUBTRAHEND சப்ராஹெண்ட். ஹோல் நம்பர்லேருந்து சப்ராஹெண்ட் நம்பரை வந்து நம்ம சப்ராஹெண்ட் மீன்ஸ் சப்ராக்ஷன் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர்? அந்த ஆன்சரை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டிஃப்ரென்ஸ். இட் இஸ் கால்டு டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இதுதான் சப்ராக்ஷனை பொறுத்த வரையும். இப்போ சப்ராக்ஷனில் வந்து நமக்கு என்னென்னா நார்மல் மெத்தட் இருக்குது, ஈஸியாக நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணிடலாம். செகண்ட் ஒன் வந்து பாரோயிங் மெத்தட் இருக்குது. பாரோயிங் மெத்தட் வந்து 1 or 2 நம்பர்ஸ் கொடுத்தா ஈஸியாக பாரோ பண்ணி நம்ம போட்டுடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், சப்ராக்ஷன் ட்ரிக்கில் வந்து ஃபஸ்ட் ட்ரிக் பார்க்குறோம். டு சேஞ்ச் நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10. நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10னா என்ன? 10, 20, 30, 40 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கோம் இல்லையா? 10 பேஸ் பண்ணி அதை தான் நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டும் பார்க்கலாம். 187 minus 67. இதில் வந்து சப்ராஹெண்ட் நம்பர்ஸ் வந்து ஹோல் நம்பர் மைனியூஎண்ட் நம்பர்லேருந்து சின்னதாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லா நம்பருமே 2 டிஜிட்மே, இது ஃபஸ்ட் 3 டிஜிட்டில் இருக்குது, செகண்ட் ஒன் வந்து 2 டிஜிட்டில் இருக்குது. அந்த 2 டிஜிட் நம்பருமே எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. 7 7 8 விட வந்து 6 கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் பேசிக் மெத்தடில் நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணி ரைட் பண்ணிடலாம். ஓகேவா? 187 minus 67. 7ல் 7 போச்சுன்னா 0, 8ல் 6 போச்சுன்னா 2, 1க்கு 1. ஸோ 120 இஸ் த ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம சப்ராக்ஷன் பண்ணி எழுதிடலாம். 8ல் 6 போகணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 8 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்குவோமா?
ரைட் பண்ணிக்கோ. அதில் 6 மீன்ஸ் 6 வந்து கேன்சல் பண்ணிடுங்க. 1 2 3 4 5 6 பேலன்ஸ் வந்து இருக்க லைனை கவுண்ட் பண்ணி எழுதுவோமா 1 2. இதுதான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம போடுற மெத்தடு. ஓகேவா? பேசிக்காக ஹையர் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், மைண்ட்லேயே 8ல் 6 போச்சுன்னா 2ன்னு ரைட் பண்ணிடுவோம். இதுதான் பேசிக் மெத்தட். இப்போ நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 கான்செப்ட்டு எந்த இடத்துல என்ன மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கொஷினில் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்க்கலாம் வாங்க. செகண்ட் சம் பார்க்கலாம் வாங்க. 227 மைனஸ் 138. இதை எப்படி சப்ராக்ஷன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இதை வந்து நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 கான்செப்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ 38 வந்து எதோட ஆட் பண்ணால் இங்கே நமக்கு 40 சம்திங் கிடைக்கும். 30க்கு அப்புறம் 40 தான் நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10, 140. ஓகேவா? அப்போ +2 பண்ணால் நமக்கு கிடைக்குமா? அப்போ 227 + 2 மைனஸ் 138 + 2. ஓகேவா? அப்போ 227 + 2 என்ன கிடைக்கும்? 229 மைனஸ் 140. ஓகேவா? பாரோயிங் மெத்தட் பண்ணி போகணுமா? இப்போ 229 மைனஸ் 140ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 9. இங்கே வந்து 2ல் 4 போகாது. 1 பாரோ வாங்கிட்டோன்னா இங்கே 2 வந்து 12 மாறிடும். இங்கே வந்து 2ல் 1 எடுத்துட்டோன்னா 1 தான் இருக்கும். ஸோ 12ல் 4 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 8. 1ல் 1 போச்சுன்னா 0. ஸோ 89 இஸ் த ஆன்சர். இந்த மாதிரி பாரோயிங் மெத்தடில் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் இது டு சேஞ்ச் நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 கான்செப்ட் யூஸ் பண்ணி திருப்பி பாரோயிங் மெத்தட்லேயே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா பார் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி சப்ராக்ஷன் பண்ணலாம் ஈஸியாக. ஓகேவா? இதுக்கு பார் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோங்கிறத வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஒரு சம் பார்க்கலாம் வாங்க. தேர்ட் சம். இப்போ வந்து 227 மைனஸ் 119 இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈஸியாக நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். 227ஓட இதை வந்து நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 வந்து சப்ராஹெண்டுக்கு என்ன 119க்கு வந்து +1 ஆட் பண்ணால் 120 கிடச்சிரும். ஸோ 227 + 1 நீங்கள் வந்து மைன் ஹெண்டையும் 1ஆல் ஆட் பண்ணணும், சப்ரா ஹெண்டையும் 1ஆல் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ வேல்யூ வந்து மாறாது ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணுறப்ப 119 + 1. ஓகே. இப்போ வந்து 227ஓட 1 ஆட் பண்ணால் 228 மைனஸ் 190ஓட 1 ஆட் பண்ணால் 120. ஸோ இப்போ நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணி பாருங்கள். 228 120. 8ல் 0 போச்சுன்னா 8, 2ல் 2 போச்சுன்னா 0, 108. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணுற மாதிரி வருதா? அப்போ இதுக்கு நீங்கள் இந்த நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதை வந்து நீங்கள் இப்படி ஒர்க் அவுட் பண்ணி ரைட் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை, மைண்ட்லேயே பண்ணலாம். 119க்கு வந்து நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 வந்து 120. 227க்கு வந்து 228. ஓகேவா? இந்த ஸ்டெப்புக்கு டைரெக்டாக இதை மட்டும் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ரைட் பண்ணிவிட்டு 8ல் 0 போச்சுன்னா 8, 2 2 0, 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ 108 இஸ் த ஆன்சர்னு நீங்கள் மைண்ட்லேயே போடலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தடில் போடணுன்னு தான் நான் ரைட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி மைண்டில் போடுற மெத்தட் வந்து உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நினைக்க வேண்டியது என்னென்னா கொடுத்துருக்க கொஷினில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹோல் நம்பரை என்னன்னு சொல்லுவோம்? மைன் ஹெண்டுன்னு சொல்லுவோமா? செகண்ட் உள்ளதை சப்ரா ஹெண்டுன்னு சொல்லுவோமா? ஓகேவா? மைன் ஹெண்டை பார்த்துக்கோங்க. சப்ரா ஹெண்டில் உள்ள நம்பர்ஸ் வந்து எப்போவுமே ஃபஸ்ட் நம்பர் வந்து மேலே உள்ள நம்பரோட லெஸராக தான் இருக்கணும். அப்போ தான் சப்ராக்ஷன் வந்து பாசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ அதை விட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டிஜிட்டையும் விட்டுருங்க. ஓகேவா? விட்டுருங்க. சாரி, இப்போ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னதுன்னா, ஒரு 3 டிஜிட் நம்பரை 3 டிஜிட் நம்பர்னால சப்ராக்ஷன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உள்ளது என்ன சொல்லுவோம்? மைன் ஹெண்ட் நம்பர், ஹோல் நம்பரை. செகண்ட் உள்ள சப்ராக்ஷன் பண்ண வேண்டிய நம்பரை என்ன சொல்லுவோம்? அதை வந்து சப்ரா ஹெண்டுன்னு சொல்லுவோமா? சப்ரா ஹெண்டில் உள்ள நம்பரை கவனிக்கணும். 3 டிஜிட் நம்பராக இருந்தால் ரெண்டுமே. ஃபஸ்ட்டு நம்பர் எப்போவுமே என்ன இருக்கணும்? மேலே உள்ள 3 டிஜிட் நம்பரோட
கீழே உள்ள 3 டிஜிட் நம்பரோட ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வேல்யூ வந்து லெஸராக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து சப்ராக்ஷன் இஸ் பாசிபிளாக இருக்கும். ஓகேவா? நான் லாஸ்ட் நம்பர் வந்து மேலே உள்ள மைன்யூனில் உள்ள நம்பரோட ஃபஸ்ட்டு டிஜிட்டோட சப்ராஹெண்டில் உள்ள நம்பரோட ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து எப்போவுமே வந்து கிரேட்டராக இருக்கலாம், லெஸராக இருக்கலாம். அதை பற்றி கவலை இல்லை. இப்போ வந்து சென்டர் ஆஃப் த சப்ராஹெண்ட் நம்பரை தான் நம்ம கவனிக்கணும். ஓகேவா? அந்த நம்பர் எப்போவுமே மைன்யூனில் உள்ள நம்பரோட ஸ்மாலராக இருக்கணும். ஓகேவா? ஸ்மாலராக இருந்தால் தான் நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 கான்செப்ட் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா திருப்பியும் நமக்கு பாரோ பண்ணி சப்ராக்ஷன் பண்ணுற மாதிரி வரும் இல்லையா? அப்போ வந்து பார் நம்பர்ஸுங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து சப்ராக்ஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இதே ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1487 minus 699. இதை வந்து டு சேஞ்ச் நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 கான்செப்ட் யூஸ் பண்ணலாம் வாங்க. இப்போ இதை வந்து நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10க்கு மாற்றணுன்னா +1 பண்ணால் 700 ஆயிருமா? ஓகேவா? அப்போ மைன்யூண்டையும் சப்ராஹெண்டையும் +1 பண்ணணும். ஓகேவா? ஸோ 1487 + 1 minus 699 + 1. 1488 minus 700. இப்போ இதை சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1488 minus 700. 8 14ல் 7 போச்சுன்னா 7. ஓகேவா? அப்போ 788. இப்போ இதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்குது, பாரோ பண்ணுற மாதிரி ரொம்ப வரல. அப்போது ஸோ இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணலாம். 2466 minus 1577 இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு ரவுண்ட்ஸ் நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 கான்செப்ட் யூஸ் பண்ணுங்கள். 77ஓட 3 ஆட் பண்ணால் 80 ஆயிருமா? ஸோ மைன்யூண்டையும் 3ஆல் ஆட் பண்ணணும், சப்ராஹெண்டையும் 3ஆல் ஆட் பண்ணணும். 2466 + 3 minus 1577 + 3. 2466ஓட 3 ஆட் பண்ணால் 69 minus 1580. ஓகே, இதை இப்போ சப்ராக்ஷன் பண்ணுங்கள். 9ல் 0 போச்சுன்னா 9, 6ல் 8 போகாதா? அப்போ பாரோயிங் மெத்தடு. இங்கே வந்து 3 ஆயிரும், இங்கே 16 ஆயிரும். 16ல் 8 போச்சுன்னா 8. இங்கே 3ல் 5 போகாது. ஸோ பாரோயிங் பண்ணணும். 1 3 13 ஆயிருமா? 13ல் 5 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 8. 1ல் 1 போச்சுன்னா 0. ஸோ 889 இஸ் த ஆன்சர். இந்த மாதிரி திருப்பியும் நம்ம ரவுண்ட்ஸ் நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10க்கு சேஞ்ச் பண்ணியும் நமக்கு நிறையா பாரோயிங் பண்ணி சப்ராக்ஷன் பண்ணுற மாதிரி வருது. அப்படி இருக்கப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே வந்து நீங்கள் வந்து பார் நம்பர்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி சப்ராக்ஷன் பண்ணால் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? அப்போ மேலே உள்ள மைன்யூண்டையும் கீழே உள்ள சப்ராஹெண்டையும் நம்ம கவனிக்கிறப்ப எப்படி இருக்குது? மேலே உள்ள நம்பரோட கீழே உள்ள நம்பரோட டிஜிட்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வேல்யூ எப்படி இருக்குது? மேலே உள்ள நம்பரோட கீழே அதிகமாக இருக்குது. செகண்ட் ப்ளேஸ் வேல்யூவும் செகண்ட் நம்பரோட செகண்ட் ப்ளேஸ் வேல்யூவும் அதிகமாக இருக்குது. மேலே உள்ள நம்பரோட கீழே உள்ள நம்பர். அது மாதிரி தேர்ட் டிஜிட். ஓகேவா? தேர்ட் ப்ளேஸ் வேல்யூ எப்படி இருக்குது? அதுவும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, சப்ராஹெண்டில் உள்ள நம்பர்ஸ் வந்து எப்போவும் சென்டர் ஆஃப் த நம்பர்ஸ்னால் இது 2. இந்த 4 நம்பரில் சென்டர் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து இதுதான். இந்த நம்பர் எப்போவுமே மேலே உள்ள நம்பரோட சென்டர் ஆஃப் த நம்பரோட கீழே உள்ள நம்பர் வந்து கம்மியாக தான் இருக்கணும். அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக பாரோ பண்ணி போகிற மெத்தடாக இருக்குமா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார் நம்பர் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி லார்ஜர் டிஜிட் இப்போ 4 டிஜிட் வருது. சப்போஸ் 5 டிஜிட்லேருந்து 4 டிஜிட்டை சப்ராக்ஷன் பண்ணணுன்னா அதுக்கு வந்து நீங்கள் ரவுண்ட்ஸ் டு 10 கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணலாம். ஓகேவா? அடுத்ததில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.